ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. என்னோடய நியூட்ரிஷன் டயட் ஃபுட் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து 9வது நாள். காலையிலேயே சுடுதண்ணியெல்லாம் காய வச்சுட்டு வெங்காயம் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே வந்து நல்லா பரப்பி போட்டு வச்சுட்டேன். ஏன்னா மழை வேறு வந்துட்டுருக்கு இல்லையா, அழுகுனாலும் அழுகிரும். ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்திரிச்சது வெயிட் செக் பண்ணிடுறேன். நான் டெய்லி வந்து வெயிட் நோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்னோடய வெயிட் வந்து இதுதான். என்னோடய வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னையும் வந்துச்சு என்னோடய வீடியோ பார்க்க வரீங்க, ஆனால் பாதியிலேயே பார்க்குறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து காலையில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் மாமா. எனக்கு வந்து கிளாஸ் இருந்தது. நான் கிளாஸ் முன்னாடி குளிச்சுட்டு கிளாஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த டைமில் வந்து மாமா வீடு எல்லாமே எனக்கு தொடச்சி கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதும் நானும் வந்து கிளம்பிட்டேன், மாமாவும் வந்து கிளம்பிட்டார். இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த மலைக்கு தானே போகிறோம். இன்றைக்கி வந்து எலுமாத்தூரில் இருக்க கனகமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்து போகணும். ஃபஸ்ட்டு கீழே அடிவாரத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் வந்து ஸ்டெப்ஸில் போல் பைக்லேயே வந்து மேரேஜ் ஆன புதுசில் ஒன்ஸ் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து வரேன். போகிற வழியில் வியூலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் அங்கே மேலே போயிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பு பூஜை வேறு இருந்தது. அதாவது முருகரோட வேல் இருக்கு இல்லையா, வேலைக்கு அபிஷேகம் செய்வது புண்ணியம். வேல்புதி செஞ்ச என்ன கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். சூழலை சம்ஹாரம் முருகரோட வேல் வந்துட்டு பொதுமக்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிறப்பு பூஜை தான். அதில் வந்து நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே கலந்துக்கிட்டோன்னு நினைக்கிறப்போ ரொம்பவே வந்து மன திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பாக்கியம் வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்காது, ரொம்பவே ரேர் தான். அப்புறம் பிரசாதம்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது 1 மணி பக்கமே ஆயிடுச்சு. காலையிலேயே வந்து சாதம் பண்ணி சாம்பார் எல்லாமே வச்சுட்டு தான் போயிருந்தேன். பொரியல் மட்டும் ஏதாச்சும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணலை. அப்புறம் வந்ததும் வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்துச்சு, அது மட்டும் பொரியல் பண்ணி அப்புறம் லன்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த நியூட்ரிஷன் டயட்டில் வந்து நான் லன்ச்சுக்கும் டின்னருக்கு வந்து ஃபுட் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஒரு 3 டேஸ் வந்துட்டு நைட்டுக்கும் ஷேக் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு 10 டேஸ் வந்து மேரத்தான் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நானும் நேம் கொடுத்துருக்கேன். அதனால் 3 டேஸ் வந்து எப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் வேண்டாம் அப்படின்னா ஃபுட்டே கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.